ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இந்த 99 ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதிலை இந்த வருடத்திலிருந்து கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். 100வது ஜெபத்தை செய்யும் பொழுது தேசத்தில் மிகப்பெரிய அறுவடையை கர்த்தர் திறக்க போகிறார். நாம் 100வது ஜெபத்தை ஜெபமாக அல்ல, ஸ்தோத்திரமாக செய்ய போகிறோம். It's going to be a prayer of praise. அப்பொழுது பவுலும் சீலாவும் ஜெபித்து கர்த்தரை துதித்த பொழுது கட்டுகளெல்லாம் உடைக்கப்பட்டது போல, கர்த்தருடைய வாசல் திறக்கப்பட்டது போல, அதே போல அந்த அவர்களை கட்டி வைத்த அந்த சிறைச்சாலைக்காரனே ரட்சிக்கப்பட்டது போல, குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல, யார் யார் சுவிசேஷத்தை இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்தார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் ஊழியத்தின் கட்டுகளை எல்லாம் அறுக்க போகிறார். ஊழியக்காரிகளின் கட்டுகளை எல்லாம் அறுக்க போகிறார். விசேஷமாக அதற்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருடைய கட்டுகளையும் அறுக்க போகிறார். இன்று அதை செய்வார். அடுத்த ஜெபத்திலே கர்த்தருக்கு அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஏசப்பா, நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, நம்புகிறோம் அப்பா, நம்புகிறோம் நீர் இதை செய்வீர். You have pleasure in doing this, Lord. கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். Let's believe. அல்லாமலும் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எப்ப செய்வார்? சீக்கிரமாய் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரம் வந்துருச்சு. நீதி நியாயம் செய்ய போகிறார். இந்த நாளிலும் ADF என்ற ஒரு நிறுவனத்திலிருந்து நியூஸ் லெட்டர் வந்தது. அதில் முதல்ல எழுதியிருந்தது, இத்தனை போதகர்கள் இயேசுவை குறித்து அறிவித்தது நிமித்தம் மட்டுமே அவர்கள் நம்முடைய தேசத்திலே இப்பொழுது சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு ஜெபம் முடிந்து வீட்டுக்கு போவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். வீட்டில் குடும்பத்தினர் இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனால் அவர்களோ சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம்தான், அவர்கள் இரத்தத்தின் நிமித்தம்தான், அவர்களுடைய அவமானத்தின் நிமித்தம்தான், காரணமில்லாமல் அவர்களை கட்டி வைத்திருப்பதின் நிமித்தம்தான் இன்று நாம் சுயாதீனமாக இங்கு இருக்க முடிகிறது. ஆகவே அந்த பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்த வாட்டிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் தேசத்தை திறப்பார். யார் யார் கட்டி வைத்திருக்கிறார்களோ அவர்களை ரட்சிப்பார். இன்று இரவே ரட்சிப்பார் என்று நான் நம்புகிறேன். இன்று இரவு பவுலும் சீலாவும் பாடின பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை சொன்ன பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் உடைக்கப்பட்டது போல இந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. நமக்கும் ஆண்டவரை சுயாதீனமாய் குடும்பத்திலே தொழுது கொள்ளும்படியான வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை பேருடைய குடும்பத்திலே சுயாதீனமாய் நீங்கள் இயேசுவை தொழுது கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், ஆனால் குடும்பத்தில் சுயாதீனமான ஆண்டவரை பின்பற்ற முடியலன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்துவீர்களா? இவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? நான் அவர்களை எழுந்து நிற்க சொல்ல போவதில்லை. இங்கேயே எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிச்சயமாக உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். இந்த வசனம் நிறைவேறணும். அப்போஸ்தலர் 16:31 நிறைவேறணும். நீ கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் அதை முதலாவது இங்கே செய்யணும். இன்னைக்கு ராத்திரி செய்யணும், இப்போ செய்யணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருப்பவர்கள் கரங்களை இறுக பிடித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தினர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க போகும் பொழுது குடும்பத்தினர் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் இப்பொழுது அவர்களுடைய குடும்பத்தினரோடு பேச வேண்டும், அவர்களை மறுரூபப்படுத்த வேண்டும். இப்பொழுது அது நடக்கும் பொழுது தேசத்திலே இப்படி
குடும்பத்திலே அவர்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் குடும்பங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட போகிறார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். அதான் ஃபர்ஸ்ட் சைன். ரிவைவலுக்கு ஃபர்ஸ்ட் சைன். வீடு வீடாக யார் யார் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் ஒருத்தர் 2 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரும் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அப்போஸ்தலர் 16:31. அதை சொல்லி 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 ஜெபிப்போம், சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய குடும்பத்தினரும் இப்பொழுது ரட்சிக்கப்படட்டும். அதற்கான கிருபை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது இங்கே இருக்கும் அத்தனை பேர் குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். அத்தனை பேர் குடும்பமும் இயேசுவை ரட்சகர், இயேசுவை ரட்சகர் என்று அறிக்கை செய்து முழுமையாக ஆண்டவரை பின்பற்றி மறுரூபம் ஆகட்டும் அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுப்பா காலை பிடித்து ஜெபம் பண்ணுவோம். அவருடைய காயங்களை முத்தமிட்டு ஜெபம் பண்ணுவோம். அவருடைய ரத்தத்தை கனம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் சிந்தை எல்லா குடும்பத்தினருக்குள்ளும் இறங்குவாராக, இறங்குவாராக, இறங்குவாராக. இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. இவர்கள் படாத பாடுபடுவதை அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆனாலும் வந்து மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் அப்பா. எவ்வளோ கஷ்டம் சாமி. இன்றைக்கு நீதி நியாயம் செய்யும் ஏசப்பா. இன்றைக்கு நீதி நியாயம் செய்யும் ஏசப்பா. இன்றைக்கு நீதி நியாயம் செய்யும். எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு இப்பொழுது 8ஆம் தேதி இந்த மார்ச் மாதம் 2025 கர்த்தருடைய நீதி விளங்குவதாக, தேசத்திலே நீதி விளங்குவதாக, குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படுவார்களாக, குடும்பம் குடும்பமாக ரட்சிப்பை அறியும்படி அவர் கண்கள் திறக்கட்டும். கட்டி வைத்திருக்கும் பிசாசுகளை வெளியே துரத்துகிறோம் ஏசப்பா, வெளியே துரத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவனே, தயவாக உமது அன்பை குடும்பத்தினர் எல்லாரும் அனுபவிக்கட்டும் சாமி. இரக்கத்தை காண்பியும் அப்பா, இரக்கத்தை காண்பியும் அப்பா, இரக்கத்தை காண்பியும் அப்பா. அந்த ஜனங்கள் செய்த தியாகங்கள், சிந்தின இரத்த கண்ணீர், வாங்கின உதைகள், அடிகள், கேவலமான பேச்சுகள் எல்லாம் மக்கு முன்பதாக வரட்டும் ஏசப்பா, வரட்டும் ஏசப்பா, வரட்டும் ஏசப்பா. You are not a hard-hearted God. You are not a hard-hearted Father. You are a God of compassion, oh God. மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக கர்த்தர் முன்பதாக அவர் எழுந்து வரட்டும் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி வர வைத்தீரப்பா. இப்பொழுதும் இந்த தேசத்திலே சுவாமி ரட்சிக்கப்பட்ட குடும்பம் குடும்பமாக உமக்கு முன்பதாக வரட்டும் ஏசப்பா. இப்பொழுது ரட்சிப்பை அனுப்புவதற்காக நன்றி, 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 நன்றி ஏசப்பா. ஆவியானவரை இறங்குவதற்காக நன்றி ஏசப்பா. இங்கிருக்கும் குடும்பங்களிலும் அது வல்லமை இறங்குவதற்காக நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம் ஜெபத்தை இப்பொழுது கேட்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. கட்டினவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். யார் யார் ஜெயில போட்டாங்களோ, யார் யார் பொய் தீர்ப்பை கொடுத்தார்களோ அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். இப்பொழுது ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா, ரட்சிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, அந்த சிறைச்சாலைக்காரனை ரட்சித்தீரே சுவாமி. ரட்சியும், ரட்சியும், ரட்சியும் ஏசப்பா, ரட்சியும் ஏசப்பா. ஜனங்கள் விடுதலையாகட்டும் அப்பா. இது ஒரு யூபிலி ஆண்டாக இருக்கட்டும் ஏசப்பா. எல்லாம் விடுதலை, விடுதலை ஊழியத்திலே விடுதலை, ஊழியக்காரர் விடுதலை ஏசப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மத மகிமை இறங்குவதற்காக நன்றி, 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 நன்றி. நீர் இறங்குவதற்காக நன்றி ஏசப்பா. கோடா கொடி நன்றி. Thank you, wonderful Holy Spirit. We give you all the glory. We give you all the glory. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா.
கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இயேசு ஏசப்பா, எங்களோடு நீர் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் சாமி, எங்களோடு நீர் இருக்கிறீரப்பா. இருக்கிறவராகவே இருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் எங்களோடு பேசும். நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்களுக்கு சொல்லித்தார். அன்படி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களுக்கு கிருபைத்தார். இதுவரைக்கும் செய்த ஜபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு பரிபூர்ணம் உண்டாகட்டும், பரிபூர்ணம் உண்டாகட்டும் அப்பா. அடுத்த ஜபத்திலே எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் தான் நாங்கள் சொல்ல போகிறோம். அதற்கு நிறைவான பலனை என்று கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், ஜெபிக்கும் அது பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெபத்தை நடத்தும் அது பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். என்னும் ரெவரண்ட் விக்டர் ராஜாமணி அவர்களும் நம்மோடு சேர்ந்து நம்மை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். பாஸ்டர் பீட்டர் மாரிஸ், பாஸ்டர் டேவிட் பிராங்க்லின் அண்ட் பாஸ்டர் முத்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கும் விரோதமாக வந்திருக்கும் அத்தனை சாபங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். இன்று இரவு நாம் செய்யும் ஜெபத்திலே அத்தனை சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதம் என்று சொல்லுங்கள். ஆமென். எசேக்கியேல் 34:26 ஆண்டவர் இந்த வருடத்திற்காக எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இன்னும் ஏசாயா 32:15 படி ஆவியின் மழையை நான் அனுப்ப போகிறேன். அப்பொழுது வனாந்திரம் எல்லாம் செழிக்கும், வனாந்திரம் எல்லாம் வயல் வெளியாக காடு போல இருக்குமாம். காடுனா காய்ந்து போன காடு இல்லை, வயல்வெளி காடாக இருக்கும். எதை தொட்டாலும் ஆசீர்வாதம், எதை தொட்டாலும் செழிப்பு, எல்லாம் செழிப்பாக மாறப்போகிறது. இதுதான் இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக சாபத்தை கொண்டு வரும் பிசாசு, சாபத்தை கொண்டு வரும் பிசாசின் மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். பிசாசின் கிரியைகள், பொல்லாத மனுஷர்களின் கிரியைகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, சாபம் இந்த உலகத்தில் இருக்கிறது. எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்னையிலிருந்து சாபம் பூமியில நிலை கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும் பொழுதும் அந்த சாபம்
அதற்கு விரோதமாக கிரியை செய்கிறது. ஆனால் கர்த்தர் சாபம் வர 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 அதை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். இந்த சாபம் வரும் பொழுது அநேக முறை பயந்து விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், தயங்கி விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் தரேன்னு சொன்னாரு, தீர்க்க தரிசனம் எல்லாம் கொடுத்தாரு, இப்ப சாபம் வந்திருக்குதே. ஆசீர்வாதத்திற்கு முன்னால நிச்சயமா சாபம் எழுந்து வரும், சாப பிசாசு எழுந்து வரும். ஆனால் அந்த நேரத்தில் தான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் விசுவாசத்தை தருகிறார். அந்த விசுவாசம் எப்படி வருது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்கிறார். அப்பொழுது நமக்கு ஜெயம் வருகிறது, இந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. வேதத்திலே நாம் யாவரும் அறிந்த ஒரு சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க பிலேயாம் என்ற ஒரு மனிதன் அழைக்கப்பட்டான். அழைச்சான். இந்த பாலாக் என்ற ராஜா, மீதியானுடைய ராஜா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பெரிய ஜனமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எண்ணாகமம் 22:3 படி ஏராளமாக இருக்கிறார்கள். அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிக்கிறார்கள், சிறையில் தள்ளுகிறார்கள்? பயம். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த பயம், திகில். அதனால்தான் அப்படி செய்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களாக கர்த்தர் அழைத்து கொண்டு போன பாதையிலே நடந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்கள சபிக்க போறாங்க, அவங்களுக்கு விரோதமாக சாபத்தை சொல்ல போறாங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராஜாவுக்கு அவங்கள பார்க்கும் பொழுது அவ்வளோ பயம். இவங்க பெருகிட்டே போறாங்களே, மாடு வெளியின் புல்லை போல மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும்னு அவன் பயப்படுறான். அதனால பிலேயாம கூப்பிட்டு அனுப்புறான். அவர்களை சபிக்க வேண்டும் என்று கூப்பிட்டு அனுப்புகிறான். கூப்பிட்டு அனுப்பி அவனை 3 இடங்களுக்கு கொண்டு போய் அவர்களை சபிக்க வைக்கிறான். சாபம் எங்கிருந்து வருது? இந்த 3 இடங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். முதல் இடம் எண்ணாகமம் 22 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்தில் இருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். முதலாவது பாகாலுடைய மேடை. அந்த மீதியானுடைய ராஜாவும் அவருடைய ஜனங்களும் வைத்திருந்த அவர்களுடைய கடவுளுடைய பலிபீடத்தின் மீது ஏறி அவர்களை சபிக்க வைத்தான். அங்கிருந்து சாபம் புறப்பட்டு வருகிறது, அவர்களுடைய தொழுகையின் இடம். இரண்டாவதாக எண்ணாகமம் 23:14 வாசித்து பாருங்கள். அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பி மீன் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். இந்த பிஸ்கா என்பது என்ன இடம்? தரிசன ஸ்தலம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரிசன ஸ்தலம். மோசே அங்கிருந்து தான் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுக்க போகும் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை பார்த்தார். It is a place of the vision of God, the plan of God for the future for God's people. அந்த இடத்திற்கு கொண்டு போய், மோசே நிற்க போகிற அந்த இடத்திற்கு கொண்டு போய், தரிசன ஸ்தலத்திற்கு கொண்டு போய், இந்த ஜனங்களை நீ சபிப்பாயாகன்னு கூட்டிட்டு போறான். பிலேயாம கூட்டிட்டு போறான்.
அதனால நமக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது அந்த தரிசன ஸ்தலத்திற்கே பிசாசின் மக்களும் வந்து இந்த தரிசனம் நிறைவேறக்கூடாது, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படக்கூடாது, இந்த குடும்பம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடாது, இந்த ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அந்த தரிசனத்தையே அழிக்கும்படியாக தரிசன ஸ்தலத்தில் பிசாசு எழும்புகிறான், ஊழியத்தில் எழும்புகிறான், ஊழிய ஸ்தலங்களில் எழும்புகிறான். இயேசுவோடு கூட ஒரு யூதாஸ் இருந்தான். அவன் அங்கே இருந்த பணத்தை எல்லாம், இயேசுவின் பணத்தை, ஊழிய பணத்தை திருடிட்டு தான் இருந்தான். கடைசியில் அவரை மறுதலித்தான். சீஷர்கள் சண்டை, 2 கும்பல். அங்கே இயேசு இருக்கும்போதே 2 டிவிஷன். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அத்தனை பேர் காலையும் கழுவுனார். அத்தனை பேருக்கு அதிகாரத்தை கொடுத்து பிசாசை துரத்த அனுப்பினார். அந்த தரிசனம் போயிடக்கூடாது என்று. ஆகவே அந்த தரிசனத்தை கெடுக்கும்படி பிசாசு தரிசன ஸ்தலத்திற்கே சாபத்தை கொண்டு வரும்படியாக, சபிக்கும்படியாக அவனுடைய மக்களை கொண்டு வருகிறான். 3வது இடம் அதே போலதான். அந்த 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா மத்தேயு 4:8 வாசித்து பாருங்கள். இயேசுவை பிசாசு ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடன் எங்கு கொண்டு போனான்? ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போனான். கொண்டு போய் என்னத்தை காட்டினான்? முழு ராஜ்யத்தையும் முழு உலகத்தையும் காட்டினான். இயேசு அத்தனை பேருக்கு ரட்சிப்பை கொடுக்க போறார். இயேசு அத்தனை பேரும் ரட்சிக்கப்படும்படியாக அவருடைய ரத்தத்தை சிந்த போறார். ஆனா அதுக்கு முன்னால பிசாசு அந்த இடத்தை கொண்டு போய் எல்லா உலகத்தையும் ராஜ்யத்தையும் காமிக்கிறான். அவன் சொல்றான், இயேசுவே நீர் என் காலில் விழும், அப்பொழுது இவைகளை எல்லாம் உமக்கு கொடுத்து விடுவேன் என்று. எல்லாம் உமக்கு கிடைச்சிடும், எல்லா ஜனங்களும் உமக்கு உரியவர்களாக மாறி விடுவார்கள். நீர் செய்ய வேண்டியது ஒரே காரியம், என்னை தொழுது கொள்ளும். ஆனால் இயேசு அவனை அப்பாலே போ சாத்தானே என்றார். அவர் சொன்னார், இவர்கள் எல்லாரும் என் பக்கமாக வரப்போவது நீ எனக்கு கொடுப்பதினால் அல்ல, என்னுடைய இரத்தத்தை இவர்களுக்காக நான் சிந்தினால்தான் இவர்கள் என்னிடம் வர முடியும். ஆகவே என் இரத்தத்தை நான் இவர்களுக்காக சிந்துவேன். ஆனா பாருங்க, பிசாஸ் எளிதா உனக்கு விஷன்லாம் நடந்துருங்க, எளிதா பணம் எல்லாம் வந்துடும், எளிதா உனக்கு கனம் வந்துடும், நீ ஏன் வழியில வாப்பா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு கொண்டு வந்து தரிசன ஸ்தலத்திலேயே நமக்கு சாபத்தை உண்டாக்கும்படியாக கிரியை செய்கிறான். ஆனா இயேசுவின் பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? ஒரு நாள் லகுவா ஒண்ணுமே வராது. இயேசு, மன்னிக்கவும், பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னார். ஆனா முதலாவது கொண்டு போனது எங்க? வனாந்திரம். இந்த வனாந்திரத்துல சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பாம்பு வருது, எங்க போறோம்னு தெரியாது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டம், எப்போ போறோம்னு தெரியாது. திடீர்னு மேகம் எழும்போம், அவங்க எல்லாம் வீட்டை கட்டிட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓடணும் அந்த மேகம் பின்னால. அப்படிதான் வச்சிருந்தார். இயேசுவின் பாதை எப்படி? லகுவா இருந்ததா? பணம் இருந்ததா? பொருள் இருந்ததா? எல்லாரும் வரவேற்றார்களா? இல்லை. கல்லெடுத்து அடிக்க போனாங்க. எப்போ அவர் அற்புதம் செஞ்சாலும் பின்னாலேயே வந்து இது போய் இது பிசாசினால் செய்கிறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒன்னுத்திலையும் லகுவா ஒன்றும் செய்ய முடியல. கடைசியில சிலுவை எடுத்துக்கொண்டு தான் போனார். ஆனால் கடைசியில் அவர் அத்தனை பேருக்கும் ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக வழியை உண்டு பண்ணினார். இந்த பாதைகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள். தரிசனம் கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த தரிசனத்தின் ஆரம்பத்திலேயே பிசாசு வந்து சொல்லுவோம், ஈஸியா நீங்க செஞ்சிடலாம் சார்,
பணம் கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், மக்கள் வருவார்கள், அதிகாரங்கள் உங்களுக்கு பின்னால வரும்னு. ஒன்றும் வராது. இயேசுவின் பாதையில் போனா ஒன்றும் வராது. அன்னன்னைக்கு அவர் சொல்றார், இன்று வேண்டிய அப்பத்தை எனக்கு இன்று தாரும், அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று தாரும். அன்னன்னைக்கு தான் கொடுப்பார், அன்னன்னைக்கு தான் கொடுப்பார். அப்படிதான் நாம் செய்கிறோம். அவர் பாதத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி விசுவாசிச்சு ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்துகிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் வாழ்வது சட்டைக்காக அல்ல, காருக்காக அல்ல, வீட்டுக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, பதவிக்காக அல்ல. நாம் வாழ்வது நம்முடைய ஆத்துமா காக்கப்படும்படியாக, பரலோகம் போய் சேரும்படியாக தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் பிசாசு நம்மை அந்த தரிசன ஸ்தலத்திலே சாபத்தை கொண்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கும்படியாக செய்யும்படி முயற்சி செய்கிறான். மூன்றாவது இடம் எண்ணாகமம் 23:27. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன், நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். பேயோருடைய கொடுமுடியும் பேரே பேயா இருக்கு, பேய் இருக்கும் இடம். அது திறந்த இடம். பேயோர்னா எஷிமோன்னா ஓப்பனிங் என்ற அர்த்தம். ஆனா அந்த இடத்துல தான் அசுத்தம், பாவ இச்சை, பாவ செயல்கள் எல்லாம் நடைபெறும் இடம். அதுக்குன்னே ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல மில்டன்ஸ் லாஸ்ட் பாரடைஸ் என்று ஒரு போயம் எழுதியிருக்கிறார். அதில் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர் சொல்றார், இந்த இடம் தான், இந்த மீதியான்ல இருந்த இந்த இடம் தான் இச்சைகளுக்காக தேசத்திலேயே ஒதுக்கின இடம். அந்த பாவ இச்சைகள் இருக்கும் இடம். எல்லாரும் போய் அங்கு இச்சையை செய்யலாம். அந்த இடத்திற்கு கொண்டு போய் அவர்களை சபிக்க முயற்சி செய்தான். இன்றும் கூட அதே போல நம்மை சபிக்கும்படியாக அந்த இடத்திற்கு பிசாசின் மக்கள் நம்மை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த 3 இடத்திலும் அவனால் சபிக்க முடிந்ததா? உபாகமம் 23:5 கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், எல்லாரும் சொல்லுங்கள், அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உன் மீது அன்பா இருந்தபடியினால் அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணி இருக்கிறார். இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். பிலேயாம் கதறுகிறான். எண்ணாகமம் 23:8 தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இந்த தேசத்திலும் ஜனங்கள் நம்மை குறித்து அப்படிதான் கதற போகிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். சாபத்தை அனுப்புறதுக்கு என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நாம் எல்லாரும் இந்த தேவனுடைய அன்பை நாம் அறிக்கை செய்யணும். சோர்ந்து போகக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் இன்னைக்கு ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க சொல்றீங்க, இயேசு என் மேல் அன்பாய் இருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னுடைய சாபத்தை எல்லாம் சுமந்து இருக்கிறார், என் மேல அன்பாய் இருக்கிறார், அதனால்தான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்கள் மீது அனுப்பப்படும் சாபம் எல்லாம்
ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. 85ஆம் வருடத்திலே என் தந்தையுடைய கிட்னி செத்து போனது. அதன் பிறகு என் தங்கை ஏஞ்சல் மரித்து போனாள். அப்பொழுதுதான் காருண்யா பொறியியல் கல்லூரியை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் பொறியியல் கல்லூரின்னு சொல்லலை, அப்பமே அவர் யூனிவர்சிட்டியை கட்டணும்னு சொல்லியிருந்தார். அந்த யூனிவர்சிட்டி 2004 தான் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னால் வனாந்திரம், 85 வனாந்திரம், 86 வனாந்திரம். அப்போ பத்திரிகையில் எழுதினாங்க, இந்த மாதிரி கர்த்தர் பேசினார் என்று சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார், கர்த்தர் தோன்றி சொன்னார்னு சொன்னார், யூனிவர்சிட்டி கட்டணும்னு சொன்னார். ஆனா பாருங்க, அவர் பிள்ளையை அடித்து கொன்று போட்டார். ஆண்டவர் பிள்ளையை அடித்து கொன்று போட்டார். இவர் ஒரு பொய் தீர்க்கதரிசி. கிட்னி செத்து போய் கிடக்குது, சீக்கிரம் செத்துருவார், பொய் தீர்க்கதரிசி என்று எழுதினார்கள். இவங்கெல்லாம் ரிவைவல் பிரீச்சர்ஸ். இவங்க தான் வட இந்தியாவில் ஆத்துமாக்களை கொண்டாடுறவங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு வரைக்கும் அதையே செஞ்சிட்டு இருக்காங்க. பரம்பரையா அதையே செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் எங்கள் உள்ளம் உடைந்து போனது, என் தந்தையுடைய உள்ளம் உடைந்து போனது. அவங்க சொல்றது நியாயம் இருக்கு சாமி. ஏன் 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 என்ற கேள்வி வந்தது. ஆனால் என்னுடைய தந்தையுடைய பிறந்த நாள் அன்று இயேசு தோன்றினார். அது வரைக்கும் எல்லாம் இருளா இருந்தது, எல்லாம் இருளாக இருந்தது. எல்லாரும் பேசுறதுதான் அதிகமா இருந்தது. என் தந்தை எளிதாக அவள் சொல்வதற்கெல்லாம் பதிலை இயேசு அழைக்கிறார் பத்திரிகையில் எழுதியிருக்கலாம், மற்ற பத்திரிகையில் எழுதியிருக்கலாம், மேடையில் பேசி இருக்கலாம். ஆண்டவர் தோன்றி சொன்னார், நீ ஒன்றுக்கும் பதில் சொல்லக்கூடாது, நானே பதில் சொல்வேன், நானே பதில் செய்வேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை அவர்கள் சபிக்க 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 உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன். அவங்க என்ன பொய் வேணாலும் சொல்லட்டும். இன்னைக்கு சொல்ற பொய்களும் அன்று சொன்ன பொய்களும் அதே தான். இவர் ஏன் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும்ன்றாரு? நிறைய கருப்பு பணம் இருக்கு இவருக்கு, நிறைய கருப்பு பணம். எங்கிட்ட கருப்பு பணம் இல்லை, சிவப்பு பணம் தான் இருந்தது. ஏஞ்சலுடைய ரத்தம், என் தந்தையுடைய ரத்தம் இன்று வரைக்கும் அப்படிதான். ஆனால் நாங்கள் வாயை திறப்பதே கிடையாது. We don't care for the Balams and the Balaks. We care for the love of Jesus and acknowledge him, acknowledge him, acknowledge him always, always. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தருடைய அன்பு மிக பெரியது. அவரையே பிடித்துக் கொள்வோம். சாதாரண மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனுக்கு வேண்டியதெல்லாம் என் பக்கம் பாரு, பாலாம் பக்கம் பாரு, பாலாக் பக்கம் பாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு பெருகிட்டு போயிட்டே இருந்தாங்க. இவன் சபிக்க முயலுகிறான், சபிக்க முயலுகிறான். ஆனால் கர்த்தர் அவர்களை பெருகச் செய்து கொண்டே போகிறார். கர்த்தர் பெருகச் செய்து கொண்டே போகிறார். கர்த்தர் பெருகச் செய்து கொண்டே போகிறார். உங்களையும் அப்படியே ஆண்டவர் செய்வார். The more they try to curse you, the more you will rise up. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சொல்ல சொல்ல சொல்ல, சபிக்க 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 உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெருக பண்ணுவேன் என்று. இன்றைக்கு உண்மையில் கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். ஆனாலும் இவைகள் எல்லாம் எங்களுடைய சொத்து கிடையாது. காருண்யா எங்க சொத்து கிடையாது, இயேசு அழைக்கிறார் எங்க சொத்து கிடையாது. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா ஒண்ணு கூட எங்க சொத்து கிடையாது. உண்மையில் இது கர்த்தருடைய சொத்து தான், கர்த்தருடைய சொத்து தான். எத்தனை ஆத்துமாக்கள், how many souls, lakhs of souls, all belong to Jesus, all belong to Jesus. கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறீர்கள்.
அவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள். இரவும் பகலும் அவருக்காக உழைத்து வருகிறீர்கள், தியாகம் பண்ணி வருகிறீர்கள். உங்க காசு செலவு பண்ணி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. கர்த்தர் உங்களை மறப்பாரா? உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். தேசத்திலே நான் சொன்னது போல ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இன்று ஜெயில்களில் கிடக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீதும் அன்பாய் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து 1000 மடங்கு பெருக பண்ணுவார். 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அதை நம்பி இன்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து கொண்டே போவார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். இன்னைக்கு போகும்போது ஒரு சாபமும் உங்களை தொடுவதில்லை, ஒரு சாபமும் மேற்கொள்வதில்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். ஊழியத்திலும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 1967 வருடத்திலே ஒரு 7 நாள் யுத்தம் அவர்களுக்கு விரோதமாக நடைபெற்றது. ஈஜிப்ட், சிரியா, ஜார்டன் போன்ற எத்தனையோ தேசம், 7 தேசங்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்தது. எளிதாக அவர்களை அழித்து விட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களதெல்லாம் பெரிய ஆர்மி, பெரிய ஏர்ஃபோர்ஸ். 7 தேசங்கள். அவர்களுக்கு பணமும் மற்ற தேசங்களிலிருந்து வந்து கொண்டிருந்தது. விசேஷமாக ஈஜிப்ட் தேசம், எகிப்து தேசம், சீனாய் வனாந்திரத்திலே பெரிய இராணுவத்தை அனுப்பினார்கள். இஸ்ரவேல் இராணுவத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமான சிப்பாய்கள், எத்தனையோ மடங்கு அதிகமான இராணுவ வீரர்கள், டேங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த ஈஜிப்ட் கமாண்டர், ஆர்மி கமாண்டர் வயர்லெஸ் சொல்றார், கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். இஸ்ரவேல் ஜனங்களோ கொசுக்கள் போல இருக்கிறாங்க, சின்ன குரூப். ஆனாலும் அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கதறுகிறார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று. அப்போ இந்த எகிப்து கமாண்டர் வயர்லெஸ் மூலம் அவருடைய இராணுவத்திடம் முன்னால போ, முன்னால போ, முன்னால போன்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்த அவர்கள் திடீர்னு அதே ஹெட்செட்ல அதே குரல், பின்னாலவா பின்னாலவா பின்னாலவான்னு கேட்க ஆரம்பித்தது. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எதுக்காக பின்னால வர சொல்றாங்க? நம்ம வெல்ல போறோம், இவங்களெல்லாம் ஒழிக்க போறோம், கிட்ட வந்துட்டோம் என்று சொன்னார். ஆனா ரிட்டர்ன் பேக், ரிட்ரீட் அப்படின்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது காதில். அவர்கள் எல்லாரும் திரும்ப ஓட ஆரம்பித்தார்கள். பயம் அவர்களை பிடித்தது. இஸ்ரவேல் ராணுவம் 3 பக்கத்திலும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. சின்ன ஆர்மி, அத்தனை பேரும் கையை தூக்கி கன்னெல்லாம் போட்டுட்டு சரண்டர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யார் அவர்களுக்கு ரிட்ரீட் என்று சொன்னார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். இந்த காதுல ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசம் நிலைத்து நிற்கிறது. இது எதனால்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு தமது இரத்தத்தினாலே உங்களோடும் என்னோடும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. ஆகவே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ, வாய்க்காதே போ. ஆகவே தைரியமாக இருங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் சாபத்தை மேற்கொள்ள விடமாட்டார். ஊழியத்திற்கு விரோதமாக வரும் சாப வார்த்தைகள் ஒன்றும் தொட முடியாது, கிரியைகள் ஒன்றும் தொட முடியாது.
செய்கைகள் ஒன்றும் தொட முடியாது, திட்டங்கள் ஒன்றும் தொட முடியாது. பிகாஸ் we are under the blood of Jesus. இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆகவேதான் மோசே சொல்லுகிறான் உபாகமம் 33:29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்து வருகிறார்கள். நீங்களும் அதை அனுபவிக்கும்படி ஆண்டவர் அருள் புரிவார். இன்று உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனமே. நான் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் என்று? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம், எனக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா! நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார். இதற்கு ஒரே காரணம், கலாத்தியர் 3:13 படி இயேசு நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு நாம் சாபத்திலிருந்து விடுதலையாகி ஆசீர்வாதத்தை பெறும்படி இயேசு நமக்காக சாபமானார். சிலுவையில் தொங்குகிற எவனும் அந்த சிலுவை மரணம் சபிக்கப்பட்ட ஒரு மரணம், அதை நமக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பு மிக பெரியது, அவருடைய அன்பு மிக பெரியது. அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவீர், உம்மை நம்புகிறேன் 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 என்று ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணி அவரை ஸ்தோத்திரிப்போமா. இயேசுவின் ரத்தத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. அவருடைய ரத்தம் எல்லா சாபத்தையும் மாற்றி நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறது என்று விசுவாசிப்போம். சாபமெல்லாம் மறையும், யாருடைய சாபமும் நம்மை தொடாது. சந்தோஷமாக பாடுவோமா? இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோமா? கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை பல
பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உங்கள் மேன்மையை தடுக்க, நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேசத்திலே அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன் பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பிலேயாம் அவர்களை சபிக்க முடியவில்லை, மாறாக அவர்களை ஆசீர்வதித்தான். கர்த்தருடைய வார்த்தை அவன் வாய்க்குள் போய் அவனை ஆசீர்வதிக்க வைத்தது. இனி கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நம் மீது இறங்க போகிறது என்று நாம் நம்புகிறோம். ஒரு வினாடி நாம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தை கனம் பண்ணி அவரை ஸ்தோத்திரிப்போமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். இதற்காக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னால் ஆண்டவரே, உமது இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை நேசித்திருக்கிற தயவுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இதுதான் சாபமெல்லாம், நம்ம மேல வைக்கப்படும் சாபமெல்லாம், குடும்பத்தில் வைக்கப்படும் சாபம், தேசத்தில் வைக்கப்படும் சாபம், அதிகாரத்திலிருந்து வரும் சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய ஒரு விசுவாச வார்த்தை. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. நம்ம மேல அன்போடு நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊழியத்தின் மீதும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையின் மீதும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நேசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்திற்காக எல்லாரும் இருதயத்தை திறந்து, வாய் திறந்து இயேசுப்பாவை பார்த்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதுவே பிசாசை விழ தள்ளும். இயேசு பொல்லாத பிசாசை சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் வென்றார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. சாபமெல்லாம் மறைய செய்யும் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த கிருபை கர்த்தர் கொடுக்கிறார், தேசத்திலே அனுப்புகிறார். ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ண. இயேசுவின் ரத்தத்தில் இருந்து வரும் ரட்சிப்பு தேசத்திலே கிருபையாய் இறங்கி கொண்டிருக்கிறது. கிருபையாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் ரட்சிப்பு தான் முதலாவது ஆசீர்வாதம். இறங்கி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம் ஆத்துமாவை ரட்சித்த இயேசுவின் அன்பின் நிமித்தம் வந்து இயேசுவின் ரத்தம், அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் நமக்கு விரோதமாக இடப்படும் சாபம் எல்லாம் இப்பொழுது மறைகிறது. ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆசீர்வாதமாக மாறுகிறது. நம்மை சபிக்கிறவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறது. ஆசீர்வாதமான அதிகார வார்த்தைகள் வருகிறது. ஆசீர்வாதமான செழிப்புகள் வருகிறது. ஆசீர்வாதமான ரட்சிப்பு வருகிறது.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவினிடம் இருந்து ரட்சிப்பு வருகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உமது ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமது ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்ததற்காக நன்றி. உமது ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி. உமது ரத்தம் நன்மையானவைகளை எங்களுக்காக பேசி வருகிறது, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அந்த ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர் அப்பா. சாபம் எங்களை தொடாதபடிக்கு எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரப்பா. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினீர், அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். எங்களுக்கோ இயேசுவே வந்த ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா. சாபம் எங்களை தொட முடியாது ராஜா. சாபம் எங்களுக்கு வரவே வராது ராஜா. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதமான மழை வருகிறது, ஊழியங்கள் மீது வருகிறது, ஊழியக்காரர்கள் மீது வருகிறது, ஊழியக்காரிகள் மீது வருகிறது, அவள் பிள்ளைகள் மீது வருகிறது, சபைகள் மீது வருகிறது. அப்பா, நீர் அனுப்புவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்மை நேசிக்கும் மக்கள், உமது பெயரை தரித்திருக்கும் மக்கள் அப்பா, அவர்கள் மீது இறங்குகிற தயவுக்காக நன்றி இயேசுப்பா. தேசம் முழுவதிலும் இறங்குவதற்காக நன்றி, 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 நன்றி இயேசுப்பா. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரே மீதியானியர் சொன்னார்கள். அப்படியே எங்களுக்கு குறித்தும் இந்தியர்கள் எல்லாரும் சொல்லட்டும் ஏசப்பா, சொல்லட்டும் ஏசப்பா. இன்று முதல் இது நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும், நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்படும் எல்லா ஊழியங்களும், எல்லா சேவைகளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று இந்த தேசமே சொல்லும்படியாக இன்று நீர் மறுரூபத்தை கொடுப்பதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. Amen. அவன் சொன்ன ஆசீர்வாதம் என்ன? முதலாவது ஆசீர்வாதம், அவன் சொன்னான், ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார், ராஜாதி ராஜா உங்களோடு இருக்கிறார். எண்ணாகமம் 23:21 வாசித்து பாருங்கள். அவன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். இரண்டாவது பகுதி, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் எனக்கு பின் சொல்லுங்கள், எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், ஊழியத்தோடு இருக்கிறார். ராஜாவின் கம்பீரம் எங்களுக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறது. இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே இருப்பது என்ன? ராஜாவின் கம்பீரம். பிலேயாம் இதை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னான். இன்றும் நம்மை சபிக்க விரும்புகிறவர்கள், முயற்சிப்பவர்கள் எல்லார் வாயிலிருந்தும் இதுதான் வருகிறது. ராஜாவின் கம்பீரம் இயேசுவை தரித்திருக்கும் இவர்கள் மீது இருக்கிறது. தேசம் முழுவதிலும் இயேசுவின் பிள்ளைகளை குறித்து அப்படிப்பட்ட வார்த்தை இனி வெளிப்பட போகிறது. விசுவாசத்தில் நான் அதை நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புகிறேன். இது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை தரித்திருக்கிறவர்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதே ஜனங்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? இவர்கள் தேவனாகிய கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களுக்குள் இருக்கிறது. The royalty of God, the royalty of God. இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, சிறுபான்மை அல்ல, இவர்கள் ராஜ கம்பீரம் உடையவர்கள். அதை கர்த்தர் இனி மேல் விளங்க செய்ய போகிறார். இன்றைக்கு நாம் செய்யும் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அதை செய்ய போகிறார், செய்ய போகிறார். ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், சபைகள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று, அவருடைய பிள்ளைகளுக்கென்று தேசத்திலே ஒரு ஸ்டேச்சரை கொடுக்க போகிறார். அவர்கள் உள்ளத்திலே ஒரு ஸ்டேச்சரை கொடுக்க போகிறார். God says, I will make them know God is in you. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறது என்று எல்லாரும் அறிக்கை செய்யும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செய்ய போகிறேன். சப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார்
எல்லாரும் சொல்லுங்கள், இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு கஷ்டம் இருக்குதேன்னு சொல்லாதீங்க. இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுடையவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அன்பு அன்பு அன்பு. இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால உங்களுக்குள்ள ராஜ கம்பீரத்தோடு அவர் தங்கி இருக்கிறார். ஆகவே தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். 2 கொரிந்தியர் 6:16 வாசித்து பாருங்கள். அவர் உங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். 2 Corinthians 6:16. இன்னும் அவர் உங்களை 19 உங்களை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:21 வாசித்து பாருங்கள். ஆகவே நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகிக் கொண்டு நாம் நம்முடைய எஜமானுக்கு உபயோகமான நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக நம்மை வைத்திருக்க வேண்டும். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். நான் ராஜரீகம், தேவனுடைய ராஜரீகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே நான் பரிசுத்தமாக இருக்கணும், எஜமானுக்கு உபயோகமா இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்டவனா இருக்கணும், நற்கிரியை செய்கிறவனா இருக்கணும். ஏசாயா 52:11-12 வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அசுத்தமானதை தொடாதிருங்கள், உங்களையே நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், அசுத்தத்திலிருந்து வெளியே போங்க. அப்போ 2 கொரிந்தியர் 6:16-18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், அவர் நமக்கு தகப்பனாக தேவனாக நமக்குள் உலாவுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமான அவர்களிடமிருந்து பிரிந்து போங்கள். Release yourself from unrighteousness, from filth. அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், ஆனால் நீங்களோ இன்னும் பரிசுத்தமாகுங்கள், இன்னும் பரிசுத்தமாகுங்கள். ஏனென்றால் உங்கள் சரீரம் கனத்துக்குரிய தேவனுடைய பாத்திரம், ராஜ கம்பீரம் உங்களுக்குள் இருக்கிறது. நான் உங்கள் மீது அன்பாயிருந்து உங்களுக்குள் அமர்ந்திருக்கிறேன். நான் உங்களை குறித்து கம்பீரிக்கிறேன், கம்பீரிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பு அதை தான் செய்தான். ஆதியாகமம் 39:9 அவனுக்கு இச்சை அவனை சோதிக்கும்படியாக போத்திபாரின் மனைவியினிடமிருந்து வந்த பொழுது அவன் என்ன சொன்னான்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? 13ஆம் வசனத்திலே அவன் தன் வஸ்திரத்தை அவளிடம் வைத்து விட்டு வெளியே ஓடிப்போனான், ஓடிப்போனான். ஆதியாகமம் 39:20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா 21 சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவர் சொன்னார், இவன் என்னுடைய ராஜ கம்பீரமான பாத்திரம். ஆகவே சிறைச்சாலை தலைவன் இவனை கனம் பண்ண வேண்டும். அந்த சிறைச்சாலையிலும் அநியாயமாய் தள்ளப்பட்ட நிலைமையிலும் அவனுக்கு ராஜ கம்பீரத்தை கர்த்தர் கொடுத்தார். அநேக முறை நாம் அநியாயமாக பேசப்பட்டு அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு தள்ளப்படும் வேளையிலே, ஐயோ என் பேரே கெட்டுப்போச்சு, என் ஊழியமே கெட்டுப்போச்சு என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், ஆனால் கர்த்தர் சிறைச்சாலையில் அவனோடு இருந்தார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நாம் பரிசுத்தமாய் இருந்தால் நம்மை விட்டு விலக மாட்டார். சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் நம்மை விட்டு விலக மாட்டார். நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தால் நம்மை விட்டு விலக மாட்டார். சிறைச்சாலை வரும், தள்ளப்பட்ட நிலைமை வரும், அநியாயமான குற்றம் சாட்டு வரும், பொய்யான வதந்திகள்
வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். எல்லாரும் விலகும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தரோ அவனோடு இருந்தார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேறு ஒருவரும் அவனோடு போக விட மாட்டார். God loves you so much. என் பிள்ளை எனக்கு தான், என் மகன் எனக்கு தான், என் மகன் எனக்கு தான். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பது எதற்காக? ராஜ கம்பீரத்தை கொடுப்பதற்காக. கர்த்தர் கடைசியில் யோசேப்புக்கு ராஜ கம்பீரத்தை கொடுத்தாரா இல்லையா? அவனை புழுதியிலிருந்து தூக்கிவிட்டு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். சங்கீதம் 113:7. யோசேப்புக்கு அதை செய்தார், உங்களுக்கும் செய்வார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் அத்தனை பேருக்கும் தேசத்திலே செய்ய போகிறார். அவர் நிமித்தம் நிந்தை அனுபவிக்கும் அத்தனை பேருக்கும் செய்ய போகிறார். It's time the blessing of Balaam comes true. சாபத்தையே கண்ட ஒவ்வொருவரும் இனி ஆசீர்வாதமாய் அது மாறுவதை காணப்போகிறோம். இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்க போகிறது. இயேசுவின் ஜெய கம்பீரம் இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. ஏசாயா 58:14 படி, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுங்கள், பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுவார். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரம் நமக்கு வரப்போகிறது. இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம், இயேசுவின் ஜெய கம்பீரம் வரப்போகிறது. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். God is going to lift you up to great heights because you have served him with all humility, for all the shame. வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் தருவேன் என்று ஜெபனியா 3:19 சொல்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டு போவார். எங்கெல்லாம் வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுப்பார். யாரு முன்னால வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அவர்கள் முன்னால கொண்டு போய் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுப்பார். பாலாம் இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய ஆவியினால் ஆசீர்வதித்தான். அதே கிருபை நம் மீது இறங்க போகிறது. ஜாம்பியால ஒருத்தரை ஜெயிலில் போட்டாங்க. ஒரு யூனியன் லீடர் எத்தனையோ பேரை கொன்னு பயங்கர டெரரை ஒரு ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் ஒருத்தர் ஒரு புக்கு கொடுத்தாங்க, Prison to Praise. அந்த புக்கை படிச்சா அதுல சிறைச்சாலையில் இருந்த கைதியாக கட்டப்பட்டு இருந்த ஒருவரை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அவர் வேறு யாரும் அல்ல, எல்லாம் வல்ல இறைவன் மனிதனாக வந்த அருள்நாதர் இயேசு. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அவரை கைதியா கட்டப்பட்டு அடிபட்டு ஒரு குற்றமும் அறியாத அவரை மனுஷரை ப்ளீஸ் பண்ணணும்ட்டு அந்த தேசாதிபதி ஒப்பு கொடுத்தான். கூடுதலா அடிச்சான். அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லியும் கூடுதலாக அடிச்சான், கூடுதலா முள்ள வச்சான், கூடுதலா சிலுவைக்கு அனுப்பினான். யூதருடைய ராஜான்னு கேலியை எழுதி வச்சான். அதான் உலகம். ஆனால் அவரை குறித்து அவர் படித்தார். அவர் சொன்னார், இவர் நம்மை போல ஒரு கைதியா இருந்தார், ஆனால் இவரோ பாவம் அறியாதவர். ஆனால் 3ஆம் நாள் அதன் பிறகு உயிரோடு எழும்பினார். நானும் கைதியா கிடக்கிறேன், நான் இந்த நிலைமையில செத்து போக கூடாது, நானும் உயிரோடு எழும்பணும். அதனாலே என் வாழ்க்கையை இயேசுவினிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவர் வாழ்க்கையை சிறைச்சாலையில் இயேசுவினிடம் ஒப்புக் கொடுத்தார். அதன் பிறகு அவர் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார் சிறைச்சாலையில். அப்ப ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நீ தேசத்தை ஆள புறப்பட வேண்டும். யோசேப்பை போல சிறைச்சாலையிலிருந்து நீ சிங்காசனத்திற்கு வர வேண்டும் என்றார். அங்கிருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அவர் எலெக்ஷனை
சந்தித்தார், வெற்றி பெற்றார். அவர் தேசத்தின் பிரசிடென்டாக ஜாம்பியாவிலே மாறினார். பிரசிடென்ட் சிலுபா. அவர் வந்த உடனே பிரசிடென்ட் ஸ்வேரிங் இன் செரிமனியை ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் வைத்தார். அந்த ஸ்டேடியத்திலே முதலாவது அவருடைய சாட்சியை கொடுத்தார். அவர் சொன்னார், இயேசு என்னை ரட்சித்தார். கொடூரமான மனிதனாக இருந்தேன், நான் இப்பொழுது தேசத்தின் தலைவராக இயேசுவால் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இந்த தேசம் இயேசுவை மகிமைப்படுத்தும் என்றார். அந்த தேசம் செழிக்க ஆரம்பித்தது. நிறைவான பலனை அனுபவித்தார். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவின் ஜெய கம்பீரத்தை இதுவரைக்கும் சிறுமைப்பட்ட என் ஊழியக்காரருக்கு, ஊழியக்காரிகளுக்கு, எனக்காக தியாகம் செய்த என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலாம் மூலம் கொடுத்தார். உங்களுக்கு தரமாட்டாரா? இயேசுவின் ரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட உங்களுக்கு தரமாட்டாரா? இதை தருவார், இதை தருவார். இப்பொழுதே நாம் அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லா ஊழியங்களுக்கும் தேசத்திலே ஜெயகம்பீரம் இருக்க வேண்டும். எல்லா ஊழியக்காரருக்கும் ஜெயகம்பீரம் இருக்க வேண்டும். தேவன் இவர்களோடு இருக்கிறார், கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், இவர்களோடு இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் இந்த பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தர் சரித்திரத்தை மாற்றப் போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். We are not third class citizens. God is giving us a supernatural stature with God's grace. அதை செய்வாரா? உங்கள் குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட ஜெய கம்பீர எதிர்காலத்தை கொடுப்பாரா? உங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக ஆண்டவர் வைத்து கனத்துக்குரிய பாத்திரமாக உங்களை வைக்க போகிறாரா? அதற்காக ஜெபம் பண்ணுவோமா? நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தயவாக அசுத்தத்திலிருந்து என்னை விடுவியும் அப்பா, விடுவியும் அப்பா. பரிசுத்தத்திற்கு ஆண்டவனே என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்ட நிலைமைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கனத்துக்குரிய பாத்திரமாக, ஜெய கம்பீர பாத்திரமாக அப்பா, நீர் எனக்குள் உலாவும் பாத்திரமாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்க குடும்பத்தினர் ஒவ்வொருவர் பேரையும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய கனத்துக்குரிய பாத்திரமாக இப்பொழுது ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கும்படியாக இறங்கி கொண்டிருக்கிறார். மக்கள் நன்றி. தேசத்திலே அத்தனை ஊழியங்களும் கனத்துக்குரியவதாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுக்க போகிறார். அதை விசுவாசித்த ஆண்டவருக்கு இப்பொழுதே நன்றி சொல்லுங்கள். அவர் அன்பு நிமித்தம் இதை செய்ய போகிறார். Thank you Jesus, we give you all the glory. செய்யும் அப்பா. ஆண்டவரே, தயவு செய்து செய்யும் அப்பா. எங்களுக்கு எல்லார் கண்கள் முன்பதாகவும் உமது ஜெய கம்பீரம் எங்களுக்குள் இறங்கட்டும், ஊழியங்களுக்குள் இறங்கட்டும், ஆலயங்களுக்குள் இறங்கட்டும் சுவாமி. அற்புதங்களும் அடையாளங்களும் மகிமையும் வரட்டும் ஏசப்பா. பயந்து கொண்டு ஊழியம் செய்வதல்ல ஆண்டவனே, ஜெய கம்பீரத்தோடு ஊழியம் செய்ய, ஜெய கம்பீரத்தோடு குடும்பத்தை நடத்த, ஜெய கம்பீரத்தோடு உமது நாமத்தை தரித்து கொண்டு உலகத்திலே செல்ல இப்பொழுது எங்களுக்குள்ளும் அது கிருபை இறங்கட்டும் ஏசப்பா. ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஏசப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இறங்குகிறது என்று விசுவாசித்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? Thank you wonderful Holy Spirit. ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருந்து அதிகாரத்திற்கு ஒவ்வொருவரையும் எழுப்ப சுவாமி. உமது நாமத்தின் நிமித்தம் சிறையில் தள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஏசப்பா தேசத்திலே ஆளும் நிலைமைக்கு வரட்டும் ஏசப்பா. இந்த அற்புதத்தை செய்யும் ஏசப்பா. ஜனங்கள் கண்களில் தயவை தாரும் ஏசப்பா, தயவை தாரும். இவர்தான் கரெக்ட் லீடர், இவர்தான், இந்த அம்மா தான் கரெக்ட் லீடர் என்று சொல்லி அவர்களை ராஜாங்கத்துக்கு கொண்டு செல்லும்படியாக அவர்கள் இருதயத்திலே பேசும் நீர் கொண்டு செல்லும் அப்பா, நீர் கொண்டு செல்லும் ஏசப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளைகள் யோசேப்பை போல இந்த நாட்களிலே அதிகாரத்தின் இருப்பிடத்திற்கு வர வேண்டும், வர போகிறார்கள் என்று விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்க பிள்ளைகள் உயர போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் உயர போகிறீர்கள் என்று நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் சரீரம் கனத்துக்குரிய சரீரம், இயேசு இருக்கும் சரீரம், பரிசுத்தத்தை சுமக்கும் சரீரம். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்கிறார். ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார ஹல்லேலூயா அந்த கிருபை இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. இயேசுப்பா செய்யும், இயேசுப்பா செய்யும், இயேசுப்பா செய்யும், இயேசுப்பா செய்யும், இயேசுப்பா. Lift us up, Lord. Lift up the people who carry your name, Lord. In the name of Jesus, let it happen. தயவு செய்து செய்யும். மது மகிமை இறங்குவதற்காக நன்றி, நன்றி. கர்த்தர் இதை நிறைவேற்றுவதற்காக இயேசுப்பா காலில் விழுந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. We give you all the glory. We give you all the glory. We give you all the glory. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நான் மேலே எழும்பிடுவேன் என்று பாடுவோமா? நான் எழும்ப போகிறேன். கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். உனக்கு ஒப்பானவன் யார்? Who is unto you? Who is like you? அதை விசுவாசிக்கிறீர்களா? இயேசுப்பா அதை செய்ய போகிறார். இது வெறும் பிரசங்கம் அல்ல, கர்த்தர் செய்ய போவதை நான் சொல்லுகிறேன். அவருடைய பாதத்தில் காத்திருந்து இதை வாங்கி வந்திருக்கிறேன். Thank you, Jesus. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்ற போகிறார். God is going to give us a stature, a stature, a stature. Hallelujah. யோசேப்பு கதை வெறும் பிரசங்கத்துக்கு அல்ல, அதை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அனுபவிக்க வைத்தார். இன்னைக்கும் அவங்கள உயர்த்தி வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்டேச்சரை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, உங்களுக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தமாய் அவருடைய பரிசுத்தத்தை சுமந்து கொண்டிருக்கும் அவருடைய பாத்திரங்களை, கனத்துக்குரிய பாத்திரங்களை நீங்கள் ஜெய கம்பீரத்தோடு எழும்ப போகிறீர்கள். ஹல்லேலூயா. Thank you, Jesus. சொல்லுவோம், நான் மேலே எழும்பிடுவேன். பாடுவோமா? எனக்கு தொண்டெல்லாம் போயிடுச்சு. நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நீதியின் சூரியன்
என் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் என் மீது உதித்திடுவார். இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துன்மார்க்கன் என் காலில் சாம்பலாய் விழுந்திடுவான். துன்மார்க்கன் என் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். இன்னொரு முறை சொல்லுமா? நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. 2 மடங்கு கனம் உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். இன்று வரும். இன்று அதற்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாய் வாழப்போகிறோம். பரிசுத்தத்தை சுமந்து கொண்டு அசுத்தத்தை விட்டு விலக போகிறோம். அவர்களை விட்டு பிரிந்து போக போகிறோம். ஆனால் கர்த்தரோ நம்மோடு உலாவி, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து ஜெய கம்பீரம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் எண்ணாகமம் 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது there is no misery, there is no misfortune. முற்றிலுமாக வேறுபட்ட கருத்து அது. ஆகவே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே ஆக்கினை இருப்பதில்லை, அங்கலாய்ப்பு இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆக்கினை இருக்காது, அங்கலாய்ப்பு இருக்காது. கர்த்தர் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இதுவரைக்கும் அங்கலாய்ப்பு, இதுவரைக்கும் ஆக்கினை இருந்தால் கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். சப்பனியா 3:14 சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. ஏசாயா 41:12 உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். அதற்காக இன்று ஜெபிக்க போகிறோம். நமக்கு விரோதமாக இனி போராட ஒருவரும் இருப்பதில்லை. போராடுவாங்க, ஆனால் நம்ம அதை பார்க்கவே போறதில்லை. அது நம்மை அணுகாது, அது நம்மை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன் வலது பக்கத்திலும் போராடுவாங்க, இடது பக்கத்திலும் போராடுவாங்க, அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வசனம் நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். I believe it and let's pray for it. நமக்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பெயரை தரித்திருக்கும் அத்தனை பேருக்கும் தேசத்திலே அது நடைபெற வேண்டும். அத்தனை ஊழியங்களுக்கும் நடைபெற வேண்டும். அத்தனை இயேசுவை சுமக்கும் ஸ்தாபனங்களுக்கும், இன்னும் பிசினஸ்களுக்கும் அது நடைபெற வேண்டும். இன்னும் அரசாங்கத்தில் சேவை செய்யும் அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவாட்டிகளுக்கும் இது நடைபெற வேண்டும். அவளுக்கு விரோதமாய் போராட்டம், அவளுக்கு விரோதமாக போராடுகிற மக்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள்.
ஆதியாகமம் 26:12 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலே 100 மடங்கு விளைச்சலை அவன் அனுபவிக்கும்படி செய்தார். இதுக்கு பின்னால என்ன வந்தது? பொறாமை. பொறாமை. அந்த தேசத்து ராஜாவுக்கு பொறாமை, தேசத்து அதிகாரிகளுக்கு பொறாமை. என்ன, இந்த ஈசாக்கு தேவனுடைய பெயரை தரித்து கொண்டு விதை விதைக்கிறான், அவனுக்கு 100 மடங்கு பலன் வருது. 100 மடங்கு பலன் வருது. செழிக்கிறான், வர வர விருத்தி அடைகிறான், மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாயிட்டான். பொறாமை. அதனால என்ன பண்றாங்க? அவங்க அப்பா தோண்டின கிணறை எல்லாம் மூடுறாங்க. அவங்க அப்பா தோண்டின கிணற மூடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான்? ஐயோ எல்லாம் மூடுறாங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருந்தானா? சாயந்தரத்தில் ஜெபம் பண்ணுவான், ஆனா பகல்ல என்ன பண்ணுவான்? போய் இன்னொன்னு தோண்டு. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். தண்ணி வந்தது. அதை சண்டை போட்டாங்க. போய் இன்னொன்னு தோண்டு. அதை விட்டுரு, சண்டை போடுறியா, நீ வச்சுக்கப்பா, ஆசீர்வாதமாயிரு, என் பேர்ல நீ ஆசீர்வாதம் பேரு, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நீ பொழைச்சு போ. போய் இன்னொரு வேற இடத்துக்கு போயிடுறான், தோன்றான். தண்ணி வராத இடமா இருக்கும் ஒருவேளை, அதுலயும் தண்ணி வந்துருச்சு. அதுல போய் சண்டை போடுறான். அவன் என்ன சொல்றான்? இதையும் வச்சுக்கப்பா, இன்னொரு இடத்துக்கு போறான், அதுலயும் ஆசீர்வாதம். கடைசியில பெயர் சபாவுக்கு வரான். தேவன் அவர்களை சந்தித்த இடம், தரிசனம் கொடுத்த இடம். ஆண்டவர் தோன்றுகிறார், நான் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன். ஐ வில் bless you more. நீ மனுஷனை நம்பல, மனுஷனுடைய தடைகளுக்காக நீ உன் ஊழியத்தை, என் சித்தத்தை நிறைவேற்றாமல் போகவில்லை. நீ பாட்டுக்கு தோண்டிக்கிட்டு இருக்கிற, அத்தனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்ன செய்தார்? அவனுக்கு விரோதமாய் பொறாமையாய் கிரியை செய்த மக்களே தேவனுமோடு இருக்கிறார். God is with you. உன் தேவனாகிய கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நடுங்கும்படியாக செய்தார். நடுங்கும்படியாக செய்தார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். இனி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார். அவங்க தோண்டுவாங்க, ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நீயோ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது ஆண்டவர் தேசத்தில் செய்யணும். எல்லா சபையிலையும் செய்யணும், எல்லா ஊழியங்களிலும் செய்யணும், எல்லா கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கும் பிஸ்னஸ்ல செய்யணும். எல்லா அதிகாரமுடைய மக்கள், கர்த்தரை நேசிக்கும் மக்கள் வாழ்வில் செய்யணும். இன்னைக்கு செய்ய போகிறார். உங்க வாழ்வில் செய்ய போகிறார். உங்கள் வாழ்வில் செய்ய போகிறார். பொறாமையினால் நீங்கள் வைத்திருப்பவைகளை மூடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கவலைப்படாது, கர்த்தர் வாசலை திறந்து கொண்டே இருப்பார். உங்கள் அங்கலாய்ப்பு எல்லாம் மாறும். ஊழியத்திலும் விதை விதைக்கிறோம். மத்தேயு 13:3-9 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் விதையை எடுத்துட்டு போய் விதைக்கிறான். அப்பொழுது அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அவனுக்கு எப்படி கஷ்டமா இருந்திருக்கும். பறவையெல்லாம் பட்சித்து போட்டது. சில விதை மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருந்ததுனால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. உலர்ந்து போயிற்று. இந்த விதையெல்லாம் வேஸ்டா போச்சு. சில விதை முள்ளுகளுடைய இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. நெருக்கி போட்டது. முள்ளு, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் முள்ளா இருக்கிறாங்க. நம்ம போடுற விதையை நெருக்கிடுறாங்க. ஆனால் கடைசியில் நல்ல நிலத்தில் அந்த விதை விழும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இனி வரும் நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது. 30, 60, 100 பலன் தரும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அதற்கு ஜெபம் பண்ணவே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நூறத்தனியான பலன், நூறத்தனியான பலன், நூறத்தனியான பலன். இனி ஆக்கினை இருப்பதில்லை.
இனி அங்கலாய்ப்பு இருப்பதில்லை. நூறத்தனையான பலன். எதிரிகள் வந்து சொல்லுவார்கள், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் உம்மோடு இருக்கிறது. ஒரு வினாடி அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எவ்வளோ விதைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பொல்லாத முட்கள் போன்ற ஜனங்கள், நம் கற்பாறை நிலம், நம் பறவைகள் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சே சுவாமி. ஆனாலும் நான் நம்பி இன்னும் விதைப்பேன், இன்னும் விதைப்பேன், இன்னும் தோண்டுவேன், இன்னும் தோண்டுவேன். அதற்கான கிருபை தாரும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சக்தி எல்லாம் எனக்கு திரும்ப தாரும், அபிஷேகம் தாரும், வல்லமை தாரும், விசுவாசம் தாரும். யாரோ வந்து உதவி செய்ய போகிறாங்க என்பது அல்ல, கிறிஸ்து தான் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு தான் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்வார். அவரோடு தான் நாம் விதைக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேசத்தில் எங்க விதைச்சாலும் இனி 30, 60, 100 வரப்போகிறது. ஹல்லேலூயா. போராடினவர்களை தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டார்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யுத்தம் பண்ண மனுஷர் ஒருவரும் தொட முடியாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவார், தடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வேலையிலையும் அப்படிதான், வேலையிலையும் அப்படிதான். நூறத்தனையான பலன், படிப்புல நூறத்தனையான பலன், கர்த்தருடைய பெயரை தரித்திருக்கும் எல்லாருக்கும் நூறத்தனையான பலன், நூறத்தனையான பலன் கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசித்து எல்லாரும் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நீர் தரப்போகிறீர், மக்கு நன்றி. மத வசனத்தை கொடுக்கிறீர், மக்கு நன்றி, மக்கு நன்றி. இனி ஆக்கினை இருக்கக்கூடாது ராஜா, இனி அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது ராஜா. அப்பா, இனி ஆண்டவனே இழப்பு இருக்கக்கூடாது ராஜா, திருட்டு இருக்கக்கூடாது ராஜா, பொல்லாத ஜனங்களுடைய கிரியைகள் இருக்கக்கூடாது ராஜா. அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். அதை நம்புகிறோம், நம்புகிறோம், நம்புகிறோம். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. இதற்காகவே நீர் தரித்திர ராணீரப்பா, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படி, நாங்கள் வெற்றி பெறும்படியாக நீர் தரித்திர ராணீர். மக்கு ஸ்தோத்திரமே சுப்பா, மது பாடுகளுக்காக ஸ்தோத்திரமே சுப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. மக்கு நன்றி, 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 நன்றி இயேசுப்பா. அப்பா, நூறத்தனையான பலனை கொடுக்க போகிறீர். 30, 60, 100 பலன் வரப்போகிறது அப்பா, வரப்போகிறதப்பா. Not even one seed will be wasted, not even one seed will be wasted, not even one effort will be wasted, not even one prayer will be wasted. அப்பா, வேலையிலே ஒரு முயற்சியும் இனி வீணாகாது. எல்லாம் நூறத்தனையாக பலன் தரப்போகிறதப்பா. நீர் அதை செய்ய போகிறீர். எல்லா ஊழியங்களிலும் நூறத்தனையான பலனை கொடுக்க போகிறீர் ஏசப்பா. மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்திலே நூறத்தனையான பலன் வரப்போகிறது, வரப்போகிறதப்பா. தேங்க்யூ லார்ட். கடன் இல்லாமல் இருக்கும்படி செய்ய போகிறீர். மக்கு நன்றி, 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 நன்றி இயேசுப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை செய்திருக்கிறார் என்று விசுவாசித்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். இதை நம்புகிறோம் சுவாமி, நம்புகிறோம் சுவாமி. போராடினவர்கள் அப்பா, எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்கள் அப்பா, என்ன செய்தாலும் எங்களை அது தொடாது சுவாமி. நூறத்தனையான பலனை கொடுப்பீர். மக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்திலே எல்லாவற்றிலும் நூறத்தனையான பலன், மத பெயரை தரித்திருக்கும் எல்லாருக்கும் நூறத்தனையான பலன் தாரும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். We give you all the glory. நீர் அதை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஹalleluya சொல்லுமா? ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கடைசியாக எண்ணாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. எல்லாரும் படிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இன்று எத்தனை மந்திரவாதம், பயங்கரமான மந்திரவாதம், பயங்கரமான குறி சொல்லுதல், பயங்கரமான பில்லி சோனியம். கர்த்தர் இன்று இரவு எல்லாவற்றையும் உடைக்க போகிறார். ஹalleluya. இதை அவன் சொல்லுகிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதமும் இல்லை. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு குறி சொல்லுதலும்
இல்லை, என்னால சொல்ல முடியல. ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் தான். ஆகவே பயப்படாதரு. நிறைய குறி சொல்லுதல், நிறைய மந்திரவாதம், நிறைய பில்லி சூனியம் இருக்குது, உலகத்தில் இருக்கும். ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். கொலோசியர் 2:14, எபிரேயர் 2:14-15. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினாலே ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். மரண பயத்தில் இருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்று 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். என்னென்ன ஆவி இருக்குது? முதலாவது அசுத்த ஆவி. மத்தேயு 17:18 வாசித்து பாருங்க. இயேசு பிசாசை அதட்டினார், இந்த இளைஞனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியே வந்தது. இந்த ஆவி ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்தினாலும் போகாது என்று வேதம் கூறுகிறது. இந்த உலகத்தில் நம்ம நிறைய ஆவிகளை பார்க்கிறோம், முக்கியமாக தற்கொலை ஆவிகள். இப்போ எங்க பார்த்தாலும் சூசைட், சூசைட், சூசைட். வாலிபர்கள் மத்தியில் எவ்வளோ சூசைடல் ஸ்பிரிட். படிக்க முடியல, லவ் ஃபெயிலியர், இச்சை, குற்ற உணர்வு, தற்கொலை செய்து கொள்ளலாம். இப்படிதான் இருக்கிறாங்க பயங்கர தற்கொலை ஆவிகள். மத்தேயு 12:43-45 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அதாவது அந்த அசுத்த ஆவி அவன் தற்கொலை செய்து கொண்ட பிறகு அது அசுத்த ஆவியாக மாறிவிடுகிறது. வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். தற்கொலை ஆவி இந்த உலகத்தில் நடமாடுகிறது. பிரசங்கி 3:1 வாசித்து பாருங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. 2வது வசனம். பிரசங்கி 8:8 வாசித்து பாருங்கள். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதனால எனக்கு ஒன்றும் நடக்கலை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இல்லை, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நாள் வாழணும்ட்டு பிறக்கும் போதே ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். நடுவில் அவங்களே தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அது அசுத்தாவியாக மாறுகிறது. அது உலகத்தில் எல்லா இடமும் போகுது. அந்த அசுத்தாவி தானாக வாழ முடியாது, அதனால்தான் மனுஷனுக்குள்ள வருது. அதுதான் அவன் அந்த அசுத்தாவிக்கு இளைப்பாறுதல். மனுஷ சரீரத்தில் இருந்தாதான் இளைப்பாறுதல். அதனால ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் ஒன்றும் இல்லை, 7 கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார்ந்துக்குது. அது தற்கொலை ஆவி. ஒரு நாள் ஒரு போதகர் ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண் அந்த பிசாசை துரத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த பெண் ஒரு இளம் வாலிபனுடைய குரலில் பேசினது. அந்த வாலிப ஆவி, அசுத்த ஆவி சொன்னுச்சு, பாஸ்டர் என்ன தெரியலையா, நான் தான் உங்க யூத், உங்க சபையில யூத்தா இருந்தேன், உங்க மூலமா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டார் என்னை வருத்தி வேதனைப்படுத்தினார்கள். இயேசுவை நிமித்தம் தாங்க முடியல, நான் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டேன். நான் தான் அவன். என்னை தயவு செய்து துரத்திடாதீங்க பாஸ்டர், என்னை தயவு செய்து துரத்திடாதீங்க. இந்த அசுத்த ஆவிகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் மார்க் 16:17 இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இன்னும் 2வது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள். எபேசியர் 6:12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு முறை என் தந்தையை பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவதூதனோடு
நரகத்திற்கு அதை பார்க்கும்படி அனுப்பினார். அப்போ சாத்தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். தேவனுடைய சிங்காசனம் போல அது இருக்குது. அவன் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய பிரதம தூதர்களோடு ஆலோசனை பண்றான். அவன் என்ன கேட்குறான்? இந்த ஊர்ல இந்த தேசத்துல யாருக்குள்ள இறங்கினா நம்ம தேசத்தை பிடிச்சிடலாம், யார் நமக்கு உண்மையா இருப்பாங்க கண்டுபிடி. அப்படிதான் அவன் போய் தேடி சொல்றான். இவருக்குள்ள இறங்கிட்டோன்னா இவர் தேசத்துல மேல வந்துருவார், நமக்கு உண்மையா இருப்பார், இந்த அம்மா உண்மையா இருப்பாங்க. அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஆளு தான், அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகள். அப்பதான் அந்த நரகத்தில் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே எப்படி கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ அங்கேயும் டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? சொகவீனம் டிபார்ட்மெண்ட், போர் டிபார்ட்மெண்ட், பாவம் டிபார்ட்மெண்ட், எல்லாத்துலேயும் ரிசர்ச் நடக்குது. இன்னும் என்னென்ன புது பாவத்தை கொண்டாடலாம், இன்னும் என்னென்ன புது நோயை கொண்டாடலாம். அந்த பிசாசுகள் அகோரமாக இருக்கும். ஆனால் சாத்தானோ அழகா இருப்பான், அழகா பேசுவான், அழகா இருப்பான். அவன் லூசிஃபர், அழகா இருப்பான். ஆனால் இவைகள் தான் அந்தகார லோகாதிபதிகள், துரைத்தனங்கள். இவைகள் இந்த உலகத்திலே கிரியை செய்து வருகிறது. இன்னும் மூன்றாவதாக வேறொரு கூட்ட பிசாசுகள், ஊழியத்திற்கு தடைகளை கொண்டு வரும் பிசாசு சாத்தான். 1 தெசலோனிக்கேயர் 2:18, நான் உங்களிடத்தில் வர மனதாய் இருந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். 1 தெசலோனிக்கேயர் 2:15 அதை வாசிக்கிறோம். ஜனங்கள் மூலமாக, யூதர் மூலமாக எங்களுக்கு பேசாதபடிக்கு தடை உண்டாயிற்று. ஊழியம் பண்ணாதபடி, பொதுக்கூட்டம் நடத்தாதபடி இந்த சாத்தான் ஜனங்களுக்குள் புகுந்து தடை செய்கிறான். 2 தெசலோனிக்கேயர் 3:2 அவன் சொல்கிறான், துர்க்குணரான பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு முறை நாங்கள் வடநாட்டிலே ஒரு பெரிய கூட்டம் நடத்துவதற்கு போயிருந்தோம். முதல் நாள் பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்திலே ஆண்டவர் அற்புதங்களை மகிமையாக செய்தார். அப்போ அந்த கூட்டத்தில் அந்த கமிட்டி மெம்பராக இருந்தவர் சொன்னார், அவர் பெரிய ப்ரொஃபஸர். அவர் சொன்னார், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆனா சாட்சி எடுக்கக்கூடாது. இது என்ன சாட்சியெல்லாம் வந்து சொல்றது, அதெல்லாம் நம்ப மாட்டோம். சாட்சியை நிறுத்துங்க, சாட்சியை நிறுத்துங்கன்ட்டு ஸ்டேஜில் சத்தம் போட்டார். எங்க வேலையே சாட்சி எடுக்கிறது தான். இயேசுவை குறித்த சாட்சி தான் சாத்தானை கீழே தள்ளுகிறது. அதனால இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சாட்சி சொல்லதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால அதை நிறுத்துங்கன்னு ஸ்டேஜ்லயே சண்டை போட்டார். நான் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். உடனே அவர் இயேசுவை விரோதிக்கும் கூட்டத்தினரோடு சேர்ந்து எங்களுக்கு அடுத்த நாள் ஒரு வாரண்ட் வரும்படி செய்தார். சூப்பர்ஸ்டிஷன் லா ஒன்று இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் நம்ப கூடாது. சூப்பர்ஸ்டிஷன் லா இருக்குது. அதுல என்ன? மூட நம்பிக்கை சட்டம். இயேசு சுகமாக்குகிறார்னா மூட நம்பிக்கை. வேதத்தில் எழுதி இருக்குதுன்னா அதெல்லாம் மூட நம்பிக்கை. அது வேற காரணத்துக்காக மூட நம்பிக்கை சட்டம் போடப்பட்டது. ஆனா இதுக்காக திருப்பப்படுகிறது. பேப்பர்ல அன்னைக்கு சாயந்தரம் நாங்க மீட்டிங்க்கு போறோம். பெரிய பெரிய சாயந்தர நியூஸ், பிரதர் தினகரன் பால் தினகரன் என்று அரெஸ்ட் பண்ணப்படுவார்களா, இதை பார்த்துட்டு தான் நாங்க மேடைக்கு போறோம். ஆனா எங்க வேலை இயேசுவை கனம் பண்ணுவது. போலீஸ் எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க கீழே. ஆனா அன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன். அதே போல ஆல்டர் கால் கொடுத்தேன், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினேன். இயேசு உங்களுக்கு செய்த அற்புதத்தை வந்து சொல்லுங்கள் என்று சொன்னேன். வந்து சாட்சி கொடுத்தார்கள். ஆனா கர்த்தருடைய இரக்கம், அவர்கள் அந்த மேடையில் ஏறவே முடியவில்லை.
கூட்டம் முடிந்தது. அடுத்த நாள் பெரிய தர்ணா. எல்லாம் யார் நடத்துறது? கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவர்கள் கூட்டத்தை நடத்த கமிட்டியில் இருந்தவர்கள். ஒரே காரியம், பிரசங்கம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, போயிட்டே இருங்க. அற்புதத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அற்புதம் எல்லாம் நடக்கக்கூடாது. இதுதான் அவள் செய்தது. இந்த துர்க்குணரான பொல்லாத மனுஷர் பேசக்கூடாதபடி தடை செய்தார்கள். பவுல் சொல்லியிருந்தார். 3வது நாள் வந்தது. அதே போல இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சாதாரணமாக கர்த்தருடைய ஹோட்டல்லேருந்து வரும்போது பெரிய கும்பல். ஆனால் நான் வெளியே வந்தேன். அவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டு போய் காரில் ஏறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நடக்க 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 அவர்கள் இந்த சிவந்த சமுத்திரம் பிளந்த மாதிரி பிளந்துக்கிட்டே போனாங்க. காரில் ஏறி போனேன். போன பிறகு ஒரே சத்தம். ஆனாலும் போய் இயேசுவை பற்றி சொன்னேன். அன்னைக்கு கிரவுண்டை சுற்றி ஒரே வெடி, பயங்கர வெடி போட்டார்கள், சத்தம். நான் சொன்னேன், இன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கிறோம், பட்டணமே சந்தோஷம் அடைகிறது. கர்த்தர் இரக்கமாக காப்பாற்றி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வைத்தார். இன்று அந்த இடத்திலே நூற்றுக்கணக்கான சபைகளும் ஊழியங்களும் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே போவே முடியல. ஆனால் கர்த்தர் ஊழியத்தை எத்தனையோ மடங்கு அவருடைய ஊழியக்காரர்களை எழுப்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வைத்திருக்கிறார். இன்றும் கூட ஆண்டவர் அப்படியே கிரியை செய்வார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சகரியா 2:5 படி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன். சகரியா 4:6 படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். லேவியராகமம் 21:12 படி அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. ஹல்லேலூயா! ஆண்டவர் நமக்கு ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறார். ராஜாங்கத்திற்குரிய கிரீடம், எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வைக்கும் கிரீடம். அது என்ன கிரீடம்? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அது இருந்தால் போதும், எல்லா வாசலும் திறக்கும், எல்லா பிசாசுகளும் கட்டப்படும், எல்லா பொல்லாத ஜனங்களுடைய கரங்களும் கட்டப்படும். கர்த்தர் வாசலை திறப்பார். நிச்சயமாகவே தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போவார். அந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருந்தால் போதும். மீகா 2:13 நடைபெறும். கர்த்தர் தடைகளை உடைத்து முன்னே போவார். ஏசாயா 59:19 படி வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 படி ஆண்டவர் 8 படி திறந்த வாசலை கர்த்தர் கொடுப்பார். யாத்திராகமம் 23:20 படி நம்மை காக்கிறதற்கு, நாம் போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படி கர்த்தர் ஒரு தூதனை நம்மோடு கூட அனுப்புவார். ஹல்லேலூயா! இதையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு தரப்போகிறார். என்னதான் பில்லி சூனியம் செய்தாலும், என்னதான் மந்திரம் செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் நம்மை காப்பாற்றும். இன்னும் யாத்திராகமம் 23:25 படி ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். ஊழியத்தின் நிமித்தம் வியாதி, ஆனால் கர்த்தர் அந்த வியாதியை இனிவரும் நாட்களிலே விலக்குவார். இந்த பிசாசு கொண்டு வரும் வியாதிகளை கர்த்தர் நீக்க போகிறார். ஏசாயா 45:2-4 படி கர்த்தர் பொக்கிஷங்களை திறக்க போகிறார், கோணலானவைகளை சபையாக்கி. ஆகாய் 2:8 படி வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் தமது ஊழியத்திலே வைக்க போகிறார், தமது பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்க போகிறார். இதற்கு ஜாதிகளை அசைக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாக இதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? இந்த கடைசி காரியத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, மந்திரவாதம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை.
ஏனென்றால் இயேசு இவைகள் அனைத்தையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். ஊழியத்திற்கு விரோதமாக கிரியை செய்யும் இவைகளை எல்லாம் இயேசு இப்பொழுது கட்டி போடுகிறார். நம்முடைய வாழ்விலும் கட்டி போடுகிறார். கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கொடுக்கிறார். அதை நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை இப்பொழுது இயேசு நீக்குவார். இயேசு நீக்குவார். இயேசுப்பா, இவர்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் பாரும் இயேசுப்பா. இந்த மந்திர சக்திகள், பில்லி சூனிய ஆவிகள் செய்யும் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அது பிள்ளைகளை விடுவியும் இயேசுப்பா, விடுவியும் இயேசுப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசுகளை துரத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த இருளின் அதிகாரங்களை துரத்துகிறேன். ஏனென்றே தெரியவில்லை, ஒரு மந்த ஆவி என் பிள்ளையை பிடிச்சிருக்கு, மந்த ஆவி புருஷனை பிடிச்சிருக்கு, மந்த ஆவி மனைவியை பிடிச்சிருக்கு, மந்த ஆவி குடும்பத்தை பிடிச்சிருக்கு, பிசினஸ் பிடிச்சிருக்கு, ஊழியத்தை பிடிச்சிருக்கு என்று சொல்லும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் விடுதலை செய்வதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த பிசாசுகளை துரத்துகிறேன் இயேசுப்பா. தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன் இயேசுப்பா. பறக்கட்டும், வெளியே போ பிசாசே, இனி தொடாதே என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். Just leave the families, just leave the souls, just leave the ministries. இயேசுவின் நாமத்தில் நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். வியாதியை கொண்டு வரும் ஆவியே, நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். பற்றாக்குறையை கொண்டு வரும் ஆவியே, நீ வெளியே போ என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளையும் அதிகாரங்களின் வல்லமைகளையும் இயேசுப்பா நீர் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறபடியினால் ஒருவரையும் தொடாதபடி நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. இனி தடைகள் வரக்கூடாது ராஜா. ஊழியங்களுக்கு தடைகள் வரக்கூடாது ராஜா. ஜனங்கள் எழும்பி ஊழியங்களை நிறுத்தக்கூடாது ராஜா. சட்டங்களை போட்டு நிறுத்தக்கூடாது இயேசுப்பா. அவைகள் எல்லாம் இப்பொழுது நீ நீக்கி போடு ராஜா, நீக்கி போடு ராஜா, நீக்கி போடு ராஜா. மத வல்லமை இறங்குவதாக, மத மகிமை இறங்குவதாக எங்களை நினைத்தரலாம் சுவாமி. திறந்த வாசலை தாரும், திறந்த வாசலை தாரும். எல்லாரும் சொல்லுங்கள், அப்பா திறந்த வாசல் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் இயேசுப்பா. வெள்ளியும் பொன்னும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், சுகம் தருவதற்காக ஸ்தோத்திரம், பொல்லாத மக்களை கட்டி போடுவதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We give you all the glory, we give you all the glory. இயேசு நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வருகிறார். இருதயத்தை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆசீர்வாத காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். God bless you.